ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். புரட்டாசி மாத ராசி பலன்கள். மீன ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 17/9/2024 இருந்து 17/10/2024 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு, செப்டம்பர் 17 அக்டோபர் 17 வரைக்கும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் மீனராசிக்காரங்க உங்களுக்கு எதை போன்று ஒரு பலனை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். மீனராசி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். ராசியாதிபதி குரு பகவான். கிரகங்கள்லேயே ரொம்ப நல்ல சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது குரு பகவானை தான். அப்படிப்பட்ட சுப கிரகத்தை ராசியாதிபதியாக கொண்ட மீனராசிக்காரங்க உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் ஆரம்பிக்குது. ராசியிலே ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் அப்படின்னாலே எதையும் பெரிதாக சிந்திக்கக்கூடியவர், பெரிதாக செய்யணும்னு நினைக்கிறவர், இதை போன்ற அமைப்பு. ராசியாதிபதி 3ல் இருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானம் தான் 3ஆம் இடம். அப்போ செய்கிற முயற்சியெல்லாம் ரொம்ப பெருசாக செய்வீங்க, ரொம்ப பெருசாக சிந்திப்பீங்க. அப்போ இந்த சிந்தனை அதிகமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போட ஒரு முயற்சிகளை செய்யக்கூடிய அமைப்பாக இது இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன ராகு தரது என்ன அப்படின்னா, இப்போ ராகு தரது என்ன அப்படின்னா, பெருசாக ஆசைப்படுறது. ஆசை பெருசாக போகல பேராசையாக மாறிடும். அப்போ அதனால தான் பேராசை தரக்கூடிய விஷயம் ராகு பகவான். எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் போதும் என்ற மனம் ராகு கிட்ட கிடையாது. போதும் என்ற மனத்துடன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறவர் குரு. அப்போ அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ராசியில் ராகு இருக்கார். அப்போ எதையும் போதாது, இன்னும் வேண்டும், இன்னும் உயரம், இன்னும் பெரிதாக முயற்சி, இன்னும் பெரிய பணம், இன்னும் பெரிய லாபம், இது அனைத்தும் ஒன்று சேர்ந்து பேராசையாக மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால தான் பேராசை பெருநஷ்டம், ஆபத்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை சிந்திப்பீங்க. ஏன் சிந்திக்கிறீங்க நீங்களே சுயமாக அப்படின்னா, சுபகிரகத்துடைய வீடு இல்லையா, ராசி இல்லையா. அப்போ குரு பகவான் நாம இப்படி அப்படிங்கிற பட்டுன்னு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் நம்மளுக்கு தோணும். அப்போ இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒதுங்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அப்போ ராசியில் இருக்கிற ராகுவும் முயற்சியில் இருக்கிற குருவும் 2 பேரும் எதிர்த்தன்மையாக செயல்படக்குள்ள ஒரு மனசு ஒரு குழப்பம் வந்துடும். ரொம்ப பெருசாக குழப்பம் வந்துடும். அதுவும் இரவில் படுக்கும்பொழுது இந்த குழப்பம் பெருசாக இருக்கும். தூக்கமே வராது. தூக்கமில்லாத ஒரு நிலை, எப்போ தூங்கணும்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ குழப்பத்தின் காரணமாக தூக்கமின்மை ஏற்பட்டு பெருசாக மனநிலை பெருசாக ஒரு நிலையற்ற தன்மையில் போயிடும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ குழப்பமான சிந்தனை, மனநிலை, இந்த இதெல்லாம் இருக்குது. இது காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் இந்த ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கிறது தான். அப்போ இந்த நிலையை நாம் சீர்தூக்கி பார்த்து செயல்படணும். சீர்தூக்கி பார்க்க முடியுமா? நம்மளுக்கு கிரகங்கள் அனுமதிக்குமா? அதுதான் பலனே வந்தது தான். நம்ம எவ்வளோ பலன் சொன்னாலும் நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான். நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலைக்கும் நடக்கக்கூடிய வயது, அதையும் தாண்டி நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்பு, இதெல்லாம் ஒத்துழைச்சதுன்னா நீங்கள் சீர்தூக்கி பார்த்து இது வேணும் வேணான்னு சொல்லிட்டு இதில் விலகி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா ஏற்படும். உங்களுக்கு ஒரு நல்ல தசா நடக்குது, நல்ல புத்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் உடனே இதை சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய எல்லை கோடு எது, லிமிட், அந்த லிமிட்டை நீங்கள் தாண்ட மாட்டீங்க. போதும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடும். நமக்கு 10 ரூபா கிடைத்தால் போதும் அப்படிங்கிறது இந்த இடத்துல 100 ரூபாயாக கிடைச்சிருக்குது, போதும், நிறுத்திப்போம். ஆசைப்பட்டோம்னா சங்கடமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திப்போம். ஆனால் ஒரு தவறான தசை நடக்குது, நமக்கு சங்கடத்தை தரக்கூடிய தசை நடக்குது அப்படின்னா, நான் ஜெயிச்சிட்டேன், 100 ரூபாய் வந்துருச்சு,
பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதிகப்படியாக ஆசைப்பட்டு நாம் ரூபாய் இழப்பது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிறதையும் சேர்த்து இழப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதுதான் குழப்பம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதே நீங்கள் உங்களுடைய பிறந்த ஊரில் இருந்து வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு பாதிக்காது. கொஞ்சம் ஏற்றம் தரும், கொஞ்சம் நல்ல இடம் இருக்கும். ஆசை இருக்க தான் செய்யும். அதே அளவுக்கு பெருசாக பாதிக்காமல் ஒரு லிமிட்டில் நம்ம நிற்க வைக்கும். அதான் நிற்க வைக்கும். அதனால தான் வெளியூர்லேயோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கிறீங்க அப்படின்னா இது பெருசாக பாதிக்காது அப்படின்னு சொல்கிறது. உள்ளூரில் இருக்கும்போது நாம் மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம தூண்டி விடுவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை கொடுத்துருவாங்க. இதுதான் விஷயமா சொல்லுவோம். அப்போ வெளிநாடோ வெளி மாநிலத்துக்கோ வெளி ஊருக்கோ வேலைக்கோ படிக்கிறதுக்கோ எதுக்காச்சும் போகிறாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், முயற்சி செய்யலாம். அப்போ இத்தனை விஷயங்களும் நாம் பிறந்த இடத்திலிருந்து நாம் வெளியில் போகிறோம் அப்படின்னா அது நன்மையான விஷயமாக இருக்கும். அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மேன்மையான விஷயம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லாவே இருக்கும். அதன் மூலியமாக தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அப்போ நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாழ்க்கை துணை வழி உறவுகள், இவங்கெல்லாம் இந்த மேன்மையான போக்குக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. இல்லைன்னா இவங்க பூஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை ஆதரித்து நீங்கள் போங்க, இன்னும் மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள், குருமார்கள், அப்பா வழி உறவுகள், இவங்களும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மூத்த சகோதரர்கள், சித்தப்பா, இவங்களும் உங்களுடைய ஆசையை, லாபத்தை, மேன்மையை பெறுவதற்கான சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அப்போ குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுடைய செயல்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து உங்களுடைய நிலையை மேலும் உயர்த்தி கொள்வதற்கு அவங்க உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துலலாம் இருக்கக்குள்ள இத்தனை பேரும் சொன்னாலும் குரு, மீண்டும் சொல்கிறேன், ராசிநாதன் குரு எல்லாருக்கும் வழிகாட்டுறவர். அப்போ அடுத்தவங்க காட்டுற வழி நீங்கள் போவீங்களா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனால் பிறர் சொல்லும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய முடிவு அதிகப்படியாக இந்த மாதத்தில் இருக்கும். அந்த முடிவுகள் அனைத்தும் நல்லபடியாகவும் இருக்கும். எது நம்முடைய இடம், எல்லை, இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் சுயமாக சிந்திக்கும்போது இத்தனை பேரோட ஆதரவு இருந்தாலும் அந்த ஆதரவை ஒரு லிமிட்டில் நிற்க வைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இத்தனை பேரும் திருப்பியும் சொல்லுவாங்க, ஆமாம் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்போம், நீங்கள் கரெக்டாக புத்திசாலித்தனமாக நீங்கள் அந்த இடத்த சரியாக நிர்ணயம் பண்ணிட்டீங்க, உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய கணிப்பு சரியாயிடுச்சு, ரொம்ப சரியாக கணிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாராட்டக்கூடிய அளவில் இருக்கும். நான் செய்யக்கூடிய செலவினங்கள் சிறிது மட்டுப்பட்டு இருக்கும் அப்படின்னா தேவையில்லாத ஆடம்பர செலவினங்களை தவிர்க்கிறதுக்கான ஒரு விஷயமாக இதை நம்ம பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய நீண்டகால தேவைக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காகன்னு சொல்லிட்டு நிறைய சேமிக்கக்கூடியது, அல்லது இதை டெபாசிட்டாக மாற்றுவோம், சேமிப்போம், நம்முடைய குழந்தைக்கோசரம் சேமிப்போம், நம்முடைய பையனுக்கோசரம் சேமிப்போம், நமக்காக சேமிப்போம், நம்முடைய பிற்காலத்திற்காக சேமிப்போம்னு சொல்லிட்டு சேமிக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப நல்ல பலனை தரும். அப்போ ஆடம்பர செலவுகள் இல்லை, அத்தியாவசிய செலவுகள் மட்டும்தான். ஆனால் நம்மிடம் வரக்கூடிய செல்வங்கள், பணம், இதெல்லாம் முதலீடுகளாக, நீண்டகால முதலீடுகளாக வரக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஏன்னா நம்ம நிகழ்காலத்தில் நாம் சிக்கனமாக இருந்துட்டு எதிர்காலத்துக்கு நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்குள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த பக்குவம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிறது தெரியாது. சின்னதாக சலசலப்பு இருக்க தான் செய்யும், கருத்து வேறுபாடு வரதான் செய்யும். அப்போ
அந்த நேரத்தில் நாம் பேசக்கூடியதை வந்து பக்குவமாக பேசணும், தன்மையாக பேசணும். அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கும் சிறிது மதிப்பளித்து செலவுகளை வந்து அத்தியாவசிய செலவுகள் சரி ரைட் இதுவும் இருக்கட்டும், இதுவும் அத்தியாவசியம் தான், அவங்களுக்கு அத்தியாவசியம், குடும்பத்தினருக்கு அத்தியாவசியம். அதனால் வந்து அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. அப்போ வந்து அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் எந்தவித சிக்கலும் இருக்காது. அப்போ குடும்பத்தில் நிதான போக்கு தேவை, பேசுகிற பேச்சில் தன்மை இருக்கணும், தனம் விஷயத்தில் சிறிது விட்டு கொடுத்து எலாஸ்டிசிட்டி சிறிது விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவி இவர்களுடைய அந்யோன்யம் வந்து நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஒரு பக்கத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் அப்படின்னாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து மிக அற்புதமான ஒற்றுமை. புரிஞ்சிக்கணும், எப்பொழுதுமே ஒரு சிறிய சண்டை சச்சரவு ஊடல் இருந்தது அப்படின்னா அந்த ஊடல் அப்படிங்கிறது வேற, சின்னதாக கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கிட்டோம், இல்லை வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ஒற்றுமை வந்து மிக அற்புதமாக இருக்கும். அதை தான் சொல்கிறோம். அப்போ வந்து அதை புரிஞ்சிப்பாங்க, அல்லது நீங்கள் புரிஞ்சிக்கணும். இப்போ வந்து புரிஞ்சிக்கிறதுக்கோசம் தான் அந்த வார்த்தையை சொல்கிறோம், விட்டு கொடுத்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை அப்படின்னா பிரிவு ஏற்படுவதற்கான சில வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஒரு சலிப்பு, வாழ்க்கை துணையிட்ட வந்து ஒரு சலிப்பு இருக்கும், சலிச்சுப்பாங்க. அதனால தான் சிறிது இடையாக இருக்கணும். அப்போ அரசு வழி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சிறிய எதிர்ப்புகளோ அல்லது அபராதங்கள் வேறு ஏதாச்சும் விஷயம், அரசு ஊழியராக இருக்கிறீங்க அவங்கெல்லாம் வந்து இருக்கிறீங்கன்னா சென்ற மாதத்தை விட இந்த மாதம் வந்து கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும். சொந்த தொழில் செய்கிறீங்க, இதெல்லாம் வந்து நல்லபடியாகவே மேலேயாக இருக்கும். வேலைக்காரர்கள்லாம் வந்து நல்லபடியாக ஒத்துழைப்பு தருவாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அப்பா அம்மாவோட ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது, மேன்மையாக நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருப்பாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த குழப்பமான சூழ்நிலையில் வந்து தூக்கம் மட்டும்தான் கெட்டு போகும். அதிகமாக தூக்கிறது வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர் வழி உறவுகள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்யோன்யமாக ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நம்முடைய மாமனார், வாழ்க்கை துணையுடைய அப்பா, வாழ்க்கை துணையுடைய குடும்பம், அதெல்லாம் வந்து ரொம்ப ஒத்துழைப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக உங்களை மதித்து உங்களுக்கு கௌரவத்தையும் மரியாதையும் கொடுத்து உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. வெளிநாடு, வெளியூருக்கோ வெளி மாநிலத்திற்கோ வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். நல்லபடியாக ஒரு ஆதாயமான மேன்மை கிடைக்கும், சிறப்பாக இருக்கும். அந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறீங்க அதேமாதிரி ஒரு இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்குலாம் வந்து நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல கம்பெனியில் வந்து வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம், எல்லாமே நல்லாயிருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க.